ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாமுத்திஸ் vlog. இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன்னா பருப்பு பிரியாணி செய்கிறேன். என்னது பருப்பு பிரியாணியான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, பருப்பு சாதம் தான். நாங்களே வச்ச பேர் பருப்பு பிரியாணி. என் குட்டிக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒன் பார்ட் ரெசிபி எது செஞ்சாலும் நாங்கள் பின்னாடி பிரியாணின்னு பேரை சேர்த்துப்போம். முன்னாடி ஏதாவது பேராக இருக்கட்டும், ஆனால் பின்னாடி பிரியாணின்னு பேர் இருந்தால் என் குட்டி கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட்ரும். அதனால் இன்றைக்கி பருப்பு பிரியாணி செஞ்சேன். பருப்பு சாதத்துக்கு என்னென்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டேன். தக்காளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பருப்பு சாதம் செஞ்சுருக்கேன். தக்காளிலாம் கிலோ 100 ரூபா விற்கலையே நாம் சமைச்சவங்க தக்காளியை போட்டு இதுக்கு போடக்கூடாதா? ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி போட்டு அதையும் நல்லா தாளிச்சிட்டு அரிசி பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் பருப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு, கொஞ்சம் நெய், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டேன். என் குட்டிங்க உரப்பு சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சமாக போட்டேன். நீங்கள் உரப்பு சாப்பிடுவீங்கன்னா தாராளமாக உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு கலக்கிட்டு நான் சாப்பாடுக்கு 2 விசில் வைப்பேன். அதே போல் 2 விசில் வச்சு திறந்து பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் பருப்பு சாதம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு தான் அப்படி இப்படின்னு இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் பருப்பு சாதம் பிடிக்கும், யாரெல்லாம் வீட்டில் பருப்பு சாதம் செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு கூட சைடிஷ் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை, பொட்டேட்டோ கூட்டு செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நான் பட்டர் பீன்ஸ் கூட்டு வச்சுருந்தேன், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்புறம் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.